கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, விரும்புகிறவனால நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓடுகிறவனாலையும் நடக்குது, ஒரு காரியம் நிறைவேற்றப்படுகிறது, செய்யப்படுகிறது என்று அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இன்றைக்கு வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய உபவாசம், நம்மளுடைய ஜெபம், நம்முடைய துதி இவையெல்லாம் நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து விடும் என்று நினைக்கிறாங்க. உண்மைதான், அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துவது அவசியம்தான். ஆனாலும் கூட அவை எல்லாவற்றுக்கு மேலே தேவன் நம் பேரிலே இறங்க வேண்டும். அவருடைய நீதி நியாயங்களை நாம் சரியாய் நிறைவேற்றும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றி அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சி நிற்கும் பொழுது, அவர் நம்மேல் இரக்கமாய் இருக்கின்றார். அதே நேரத்தில் நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய உழைப்பு இவைகளெல்லாம் வைத்து நம்ம ஒரு காரியத்தை சாதித்திடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகமே அநேகர் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் தேவனுடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றும் நடப்பது இல்லை. நம்ம இந்த பூமியில் வாழ்ந்திருக்க, நல்ல ஆகாரம் புசித்திருக்க, நல்ல உடை உடுத்துவிக்க, இன்னும் நாம் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்திருப்பதற்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் சங்கீதம் 119:77 சொல்லுகின்றது, நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு உண்டாயிருப்பதாக, எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நான் பிழைத்திருப்பதற்கு என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களை, நாம் பிழைத்திருப்பதற்கு கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு தேவையாயிருக்கின்றது. எனவே நம்ம அவருடைய இரக்கத்தையே நாடி நிற்க வேண்டும். இதற்கு முன் பகுதியில் சொல்லப்படுகிறது, இன்னும் பிறவாமல் இருக்கும் முன்னமே வயிற்றிலே பிள்ளைகள் இருக்கும் பொழுதே ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி. உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய சுவாபம் என்ன, நம்ம எப்படி இருப்போம், இதெல்லாம் அறிந்து கூட அவர் தெரிந்து கொண்டிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. எனவே யாக்கோபின் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாருங்களேன், யார் மேலே நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், யார் மேல மன உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் மன உருக்கமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் விசேஷமாக தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை நாடி நிற்போம். பிரியமானவர்களே, ஹிட்லர் பார்க்கிறோம், அவருடைய காலத்தில் சர்வாதிகாரியாகிய முழு ஐரோப்பியா கண்டம் முழுவதையும் அப்படி ஆட்சி செய்து எல்லா ஜனங்களையும் பூமியை உலுக்கி கொண்டிருந்ததை பார்க்கிறோம் நம்ம. அவர் தன்னுடைய மிலிட்ரி பலன், அதாவது இராணுவ பலத்தை அவர் ஒரு விசை இப்படியாக பார்த்து பெருமிதம் அடைகிறார். இந்த வீடியோவில் பாருங்களேன், இப்படி பார்த்து பெருமிதம் அடைகின்றார். பெரிய உலகமாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, தான் தான் ஜெயிப்போம், என்னிடத்துல இவ்வளவு இராணுவம் இருக்குது, எனக்கு தோல்வி கிடையாது என்று சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் எல்லா தேசங்களும் அவரை சுற்றி வளைத்து கொண்டன என்று அறிந்த பொழுது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதாக வரலாற்றின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஓடுகிறவனால் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனுடைய இரக்கம் வேண்டும். சங்கீதம் 147 சொல்லப்படுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் கர்த்தர் அவர் உணவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். சமீபத்துல ஒரு பாடல், பழைய கீர்த்தனை பாடல் நான் பாடியிருக்கிறேன், தேவா இரக்கமில்லையா என்கிற ஒரு அருமையான பாடல். இது எனக்கு வாலிப வயதிலிருந்தே இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அடிக்கடி பாடுவேன். அப்போது நான் சமீபத்தில் அதை நான் என்னுடைய ஆல்பத்தில் நான் பாடும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது வீடியோவாக நான் பண்ணியிருக்கிறேன். தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ,
பாடல் 1849 ஆண்டு சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் என்ன சூழ்நிலையில் இந்த பாடல் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டில் அவர் மனைவி, பிள்ளைகள், அவருடைய மாணவர்கள் மற்றும் அவருக்கு உடன் பணிபுரிபவர்கள் என்று சொல்லி 30 பேர் ஏறக்குறைய உண்டாம். அந்த 30 பேருக்கும் எளிய உணவு தான் சமைத்து கொடுக்க முடியுமா? அவ்வளவு எளிய எல்லையில தான் அந்த நாட்கள்ல அவர் இருந்து வந்திருக்கிறாரு. ஒரு நாள் அப்படிப்பட்ட எளிய உணவையும் சமைக்க முடியாமல் அவர்கள் கையிலே ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் மாலை வேளையிலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு படுக்க வேண்டியதுதான் என்று சொல்லி அவர் குடும்பத்தில் அவர் மகள் சொல்லி இருக்கின்றாள். அப்பொழுது வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா கண்ணீரோடு சொன்னாங்களாம், இல்லை கொஞ்ச நேரம் பொறு, நான் அந்த மரியாளின் மைந்தன் இயேசு கிறிஸ்துவிடம் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி தனியே போய் முழங்கால் போட்டு உருக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றார். அப்பொழுது கிடைத்த பாடல் தான், அவர் எழுதிய பாடல் தான், தேவா இரக்கம் இல்லையா, எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே என்று சொல்லி அவர் பாடுகின்றார். எங்களுக்காக உயிரை கொடுத்தவர்களை மீட்டுக்கொண்ட இயேசு தேவா உமக்கு இரக்கம் இல்லையா என்று சொல்லி பாடுகின்றார். இரக்கத்திற்கு கெஞ்ச வேண்டும் நாம் பிரியமானவர்களை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம தேவ சமூகத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவோம். விதமாய் ஜெபித்து அந்த பாடலை எழுதி முடிக்கும் முன்னமே அவர் வீட்டு வாசல்ல ஒரு வண்டி நின்றதாம். அப்பொழுது அதிலிருந்து இறங்கி வந்த ஒரு நபர், ஐயா சாஸ்திரியார் அவர்களே, என்னுடைய எஜமான் கல்யாண விருந்து அவர்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திற்கென்று எடுத்து வைத்து இதை அவர் சார்பாக என்னை அனுப்பி இருக்கிறார், இந்த அறுசுவை உணவுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாராம். அதை கண்ணீரோடு கூட அதை வாங்கி கொண்டு எல்லாரும் அதை திருப்தியாய் புசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்களாம். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தை நாடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கின்றார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி இறங்குகிற தேவனால தான் எல்லாமே ஆகும் என்பதை பார்த்தோம். ஆண்டவரை, தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை இறங்குகிற உண்மையே சார்ந்து கொள்வார்களாக. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலேயே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி உமது கிருபைக்கு காத்திருந்து காத்திருந்து ஓடுவதற்கு தேவ பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த நாள் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கும். உங்கள் கட்டுகள் முறிக்கப்படும். உங்களுடைய தடைகள் தெரிப்புண்டு போகும். உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தவறாமல் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.